நல்ல தமையந்தி கதையை படித்தா சனி தோஷம் விலகிடும். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை படிக்கலாம் வாங்க. வேட தம்பதிகள் ஆகுணன் மற்றும் ஆகுகி வேட்டை தொழில் செய்து காட்டில் வசித்து வந்தார்கள். அவர்கள் காட்டிலேயே ஒரு சிறிய குகைக்குள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியே துறவி ஒருவர் வந்தார். இவர்களும் இந்த துறவியை உபசரித்தனர். துறவியே போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு உபசரித்தார்கள். பின் இருட்டிவிட்டது. குகைக்குள் 2 பேர் மட்டும்தான் படுத்து தூங்கும் அளவுக்கு இடம் இருந்தது. அதனால் என்ன செய்வதென்று யோசித்த வேடன் குகைக்குள் துறவியையும் தன்னுடைய மனைவியையும் உறங்கும்படி கூறிவிட்டு குகைக்கு வெளியில் படுத்து தூங்கிவிட்டான். வேடன் ராத்திரி குகைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்தான். அதே சமயம் தன் மீது நம்பிக்கை வைத்து தன் மனைவியை தன்னுடன் விட்டுவிட்டு வெளியில் தூங்குவதை நினைத்து பெருமைப்பட்டார் முனிவர். அதே போலதான் வேடனுக்கும் தன் மனைவி வேறொரு ஆணுடன் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே சிறிதும் இல்லாமல் தான் வெளியில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்படி இரவு தூங்கிக் கொண்டிருந்த வேடனை ஒரு கொடிய மிருகம் இரவில் தாக்கி கொன்று விட்டது. இந்த விஷயத்தை காலையில் எழுந்ததும் அறிந்த ஆகுகியும் அன்பு மிகுதியால் அந்த இடத்திலேயே உயிரை விட்டாள். இப்படி ஒருவருக்கொருவர் எந்த சுயநலமும் இல்லாது வாழ்ந்து வந்த வேடகுல தம்பதியினர்தான் அடுத்த பிறவியில் நலன் தமயந்தியாக பிறந்தார்கள். அந்த முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார். நலன் சாதாரண குடும்பத்தில் பிறக்கவில்லை. நலன் நிடத நாட்டினுடைய இளவரசனாக பிறந்து பின்னர் மன்னராக ஆனார். அப்போது திடீரென்று ஒரு அன்னப்பறவை ஒன்றை பார்த்தார். அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது, உன்னுடைய அழகுக்கு ஏற்ற அழகி விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான் என்றும் அவளை திருமணம் செய்து கொள், நீ அதிர்ஷ்டம் பெறுவாய், உனக்காக நான் தூது செல்கிறேன் என்று கூறியது. அன்னத்தின் பேச்சை கேட்ட நலனுக்கு தமயந்தி மீது ஆர்வம் அதிகரித்தது. தூது போன அன்னப்பறவையின் பேச்சை கேட்ட தமயந்தியும் நலனின் மீது தீராத காதல் கொண்டாள். தமயந்தி மிக அழகானவள். அதனால் தேவர்களும் பலர் அவள் மீது ஆசை கொண்டனர். அதில் சனி பகவானும் அடங்குவார். அந்த சமயத்தில் தமயந்திக்கு அவளுடைய தந்தை சுயமரம் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் நலனை தமயந்தி காதலிப்பது தெரிந்து சனி பகவான் உள்ளிட்ட அத்தனை பேரும் நலனைப் போலவே வேடம் அணிந்து கொண்டு சுயமரத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த சுயமரத்துக்கு நலனும் வந்திருந்தார். என்னதான் எல்லாரும் வேடம் அணிந்திருந்தாலும் தமயந்தியோ உண்மையான நலனுக்கு மாலை சூட்டி திருமணம் முடித்தாள். அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற 2 குழந்தைகளும் பிறந்தார்கள். தமயந்தியை அடைய முடியாத தேவர்கள் பெரும் விரக்தி அடைந்தார்கள். அதனால் கோபமடைந்து சனி பகவானிடம் சென்று, உன்னுடைய சக்தியால் நீ நலனை பிடித்து கொள்ள வேண்டும், அவனை ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சனி பகவானை பொறுத்தவரையில் கடமை உணர்வு மிக்கவர்களை எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் கடமை தவறினால் அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஆனால் நலனோ மிகவும் நல்லாட்சி செய்து வந்தான். இப்படிப்பட்ட ஒருவனை எப்படி அவரால் பிடிக்க முடியும்? சனி எப்படி பிடிக்கலாம் என்று காத்திருந்த தேவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஒருமுறை நலன் பூஜை செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில்தான் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போய்விட்டார். கால் கழுவுவதை கூட சரியாக செய்யாத மன்னன் ஒரு நாட்டை எப்படி சிறப்பாக ஆளுவான் என்று நினைத்த சனி பகவான் அவரை பிடித்து கொண்டார். அதன் பின்னர் புட்கரன் என்பவனிடம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நலன் தன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் இழந்தான். குடும்பத்தோடு நாட்டை விட்டே வெளியேறிவிட்டான். தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் படுகின்ற கஷ்டத்தை நினைத்து ஒரு அந்தணர் ஒருவரின் மூலம் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார். பின்னர் தன்னுடைய மனைவி தமயந்தியையும் காட்டில் பிரிந்தான். நடுக்காட்டில் தனியாக இருந்த தமயந்தியை ஒரு பெரிய மலைப்பாம்பு சுற்றி கொண்டது. அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன் அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு அவளை துரத்தினான். இவனிடமிருந்து தப்பிச் சென்ற தமயந்தி சேதி நாட்டை அடைந்து அங்கு பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்தாள். தன் பேர குழந்தை வந்து விட்டார்கள். தமயந்தி கஷ்டப்படுகிறாள் என்று அறிந்த தமயந்தியின் தந்தை தன் மகளை தேடி கண்டுபிடித்து தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார். தமயந்தியை பிரிந்து சென்ற நலன் காட்டில்
கார்கோடன் என்கின்ற பாம்பு கடித்து கருப்பாக மாறிவிட்டான். ஆனால் அந்த பாம்பு ஒரு அற்புதமான ஆடையை வழங்கிச் சென்றது. தன்னுடைய அழகை இழந்த பின் அயோத்தி மன்னன் ரிதுபர்ணனின் தேரோட்டியாக வேலைக்கு சேர்ந்தான். தன்னுடைய கணவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி தன் கணவர் நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்வரம் நடப்பதாக அறிவித்தாள். ரிதுபர்ணனும் சுயமரத்துக்கு கிளம்ப அவருக்கு தேரோட்டியாக நலனும் உடன் வந்தார். தேரோட்டியாக இருந்த நலனையும் தமயந்தி அடையாளம் கண்டுகொண்டார். அந்த சமயத்தில் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய அழகான சுய உருவத்தை மீண்டும் பெற்றான். இவர்கள் திருநள்ளாறு தலத்தை அடைந்தபோது 7.5 சனி நீங்கிவிட்டது. சனீஸ்வரன் நலனின் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பரிகாரமாக வரம் தருவதாகவும் கூறினார். உடனே நலன் அவரிடம், சனி பகவானே, நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேர்ந்துவிடக்கூடாது. என்னுடைய கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டார். சனி பகவானும் அருள் புரிந்தாராம். அதனால்தான் இந்த கதையை படிப்பவர்களுக்கு சனிதோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்ற ஐதீகம் உண்டானது. சனி தோஷத்தை நீக்கும் இந்த நலன் தமயந்தி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.